அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பமாக தன்னிச்சையாக நம்முடைய நீதிமன்றம் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். 2:30 மணிக்கு அதனுடைய விசாரணை நடைபெற்றது. செம்ம கேள்வியை முக்கியமான நபர்களிடம் கேட்டிருக்கிறது நீதிமன்றம். நம்முடைய வழக்கறிஞர்கள், தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு வழக்கறிஞர் ஆஜராவார்ல, அவர் சில விஷயங்களை கேட்குறாரு. அதற்கு நீதிமன்றம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். என்ன நடந்திருக்கு, என்னென்ன பிரச்சனைகளை நம்ம பார்க்க போகிறோம், எதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக ஒரு வழக்கை தொடர்ந்தது. அந்த வழக்கில் எஃப்ஐஆர் காப்பி எப்படி லீக் ஆனது, அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரிப்பதற்கு தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே டிவி டிபேட் ஷோ எப்போ நடக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்த உடனே அதை பற்றியான டிஸ்கஷன் நடக்கணும். அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்க வைப்பதற்கும் நம்முடைய டிவி சேனல்ஸில் என்ன செய்வாங்கன்னா, 2-3 தினங்கள் வேறு டிபேட்டை நடத்தி பார்ப்பாங்க. மக்கள் மறுபடியும் அதை தான் பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் பேர் அதை பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதை பற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள் டிபேட்டில் ஈடுபடுறாங்க. இதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய உண்மை. இந்த உண்மையை மட்டும் நீங்கள் மறந்துடவே செஞ்சிடாதீங்க. ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனையாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு தலைமுறைக்கு நடந்த ஒரு பிரச்சனையாக இதை பார்த்தால் மட்டும்தான் இதற்கான சொல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு கூட்ட மனிதர்கள் இதனால் பாதிப்படைவார்கள் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சயின்ஸிலிருந்து ஆர்மி வர ஒரு முடிவை எடுப்பாங்க. ஒரு நபர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபர் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு டிவி டிபேட் ஷோவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பெண் தேர்ந்தெடுத்த பையன் சரியில்லை, அவன் விட்டுட்டு ஓடிட்டான், அந்த மாதிரி கிசடிக்க வேண்டிய தேவை என்னவா இருந்துச்சு இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய, அது காதல்னு யாருக்கும் தெரியாது, அந்த பெண் ஒரு ஆண் அவன் ஓடிட்டானான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் தான் காரணம், அந்த பெண் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. அது ஏன் விக்கி இந்த கேரக்டர் அசாசினேஷனுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய கல்ச்சர் அப்படி இருந்துச்சுங்க. வெளிநாடுகளில் இந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈவன் நியூடாக நடந்தால் கூட எடுத்துக்கூடா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது. நம்ம ஊரில் நமக்கு மான மரியாதை அப்படின்னு சொல்கிற அந்த கல்ச்சர்லேயே நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு இதனால் ஏதாவது அவமானம் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்ம செய்கிறது தப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அங்கே கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எஃப்ஐஆர் லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறது இங்கே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத போன முறையே நம்ம பார்த்தோம், போன வீடியோவில். அப்போ இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணது யார், எதற்காக இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் இப்படி எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆயிடுச்சு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சாதாரணமாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நாம் இப்போ ஏதாவது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வாங்கி வச்சு விசாரணை நடைபெறுகிறது என்றால் ஓகே. இதே மாதிரி 10 பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நபரை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க யார் என்ன விவரம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. அப்படி வெளியில் போனதுனால நம்ம ஒரு 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராகி இருக்கோம்ல, அந்த ஒரு நபருடைய டீட்டெயில்ஸ் வெளியில் போயிடுச்சுல, அந்த நபரை யாரோ 2 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா இந்த 10 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது யோசிப்பாங்க, நாமும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸும் வெளியில் போய் அந்த 5 பேர் சேர்ந்து அவனை அடித்த மாதிரி நம்மளையும் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர் என்ன செஞ்சிருவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காம அப்படியே விலகி செஞ்சு விடுவார்கள். ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது எனக்கு மட்டும், நாளைக்கு இந்த பிரச்சனை மீடியா முழுவதுமாக பேச வந்துட்டாங்க, இல்லாட்டி நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன் நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிடுவோம். நாமளே சின்னதாக ஒரு அடிதடி பிரச்சனைக்கு இப்படி ஒதுங்குகிறோம் என்றால் மான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணினுடைய ஒட்டுமொத்தமான ஜாதகம், அவங்களுடைய பெயர், அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் வெளியாகுது. அதுவும் அந்த ஒட்டுமொத்தமான எஃப்ஐஆரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்களை இங்கே உயர்நீதிமன்றம் கேள்விகளாக கேட்டிருக்கிறார்கள். அதில் முதல் கேள்வி என்னன்னா, புலன் விசாரணை நடைபெறும் நிலையில் ஒருவர்தான் குற்றவாளி என சொன்னது ஏன் என்று காவல் ஆணையரிடம் உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் கேள்வி. ஞானசேகரன் மட்டும்தான் இதில் இப்போ குற்றவாளி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய காவல்துறை ஆணையர் வெளியிட்டிருந்தார். ஆனால் அதற்கு அரசு தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை குற்றப்பத்திரிகையில் இந்த மாதிரி ஞானசேகரன் அப்படிங்கிற பெயர் மட்டும்தான் சேர்த்திருக்கிறதுனால நம்முடைய காவல்துறை ஆணையர் அவர் தான் குற்றவாளி, அவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது இப்போதும் விசாரணையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஃபோக்கஸ் எல்லாமே முதல்ல 2 பேர் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இதை தினத்தந்தியிலேருந்து பாலிமர் நியூஸ் வரை எல்லாருமே டீகோட் பண்ணாங்க.
முதல்ல 2 பேர் அப்படின்னு சொன்னாங்க, அடுத்தது ஆடிக்காருன்னு சொன்னாங்க, சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த செய்திகளையும் நாம கவனிக்கணும். எந்த இடத்துல முரண்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காவல்துறை ஆணையர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல பெண் காவல்துறைக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனோம். அங்கே ப்ரொஃபஸர் இருந்தாங்க. இந்த குற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்ல, எல்லா யூனிவர்சிட்டிலையும் கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பினுடைய ப்ரொஃபஸரும் இந்த பெண்ணும் சேர்ந்து தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆணையர் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இந்த விஷயம் நம்முடைய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு தெரியாது. காவல்துறைக்கு இந்த பிரச்சனை போன பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அது 100% என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி வந்தது? இந்த கேள்வியை இன்னைக்கு நிறைய நியூஸ் மீடியா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது கேட்டாங்க. ஆனால் இதெல்லாம் டிபேட்டாக நடத்துனாங்களா? நம்ம ஊர் ஊடகங்கள் எப்படி இது வந்துச்சு, யார் 2 பேருன்னு சொன்னாங்க, புலன் விசாரணை நடைபெறும் போதே இந்த குணசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொன்னது சரியா, அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டு அதை பற்றியான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். இல்லவிக்கு 3 மணி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல. கண்டிப்பா நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை பாராட்டித்தானே ஆக வேண்டும். இந்த கேள்வியை யார் கேட்டாங்கன்னா, நம்முடைய அரசு தலைமை வழக்கறிஞர் கேட்கிறார். எதற்காக கேட்கிறான்னா, இதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரல் உயர்ந்து வருகிறது. இது சாதாரணமாக நீங்க விசாரிக்க வேண்டாம், இதை பேசாம சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அரசு தலைமை வழக்கறிஞர் ஒரு வார்த்தையை விடுறாரு, ரொம்ப விரைவாக நம்ம குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம். அப்படி குற்றவாளியை கண்டுபிடித்த நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாராட்ட தான் வேணுமே தவிர, அதுக்கு பதிலாக எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். உடனே அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள், என்னங்க இதே மாதிரி ஒரு வழக்கை பார்த்து வந்தவங்களும் அந்த நீதிபதிகள், நீதி அரசர்கள், நீதிபதிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார், குற்றத்தை நடைபெறாமல் தடுப்பது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை, அதற்காக தான் காவல்துறை இருக்கு. அந்த குற்றம் நடைபெற்ற பிறகு நாங்கள் குற்றவாளியை 3 மணி நேரத்தில் பிடிச்சா என்ன, 30 நாள் கழிச்சு பிடிச்சா என்ன, ஒரு குற்றம் நடந்துருச்சா இல்லையா, அதை விட்டுட்டு அவங்கள நீங்கள் பாராட்டணும்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றது பெருசா, அந்த குற்றம் நடைபெறாமல் நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்றது பெருசா? உங்களுக்கு என்ன வேணும்? குற்றம் நடைபெறாமல் இருப்பது அப்படிங்கிறதான வேணும். உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அதுதான் வேணும். வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றதானே நம்முடைய தாரக மந்திரமாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் வந்த பிறகு வந்துருச்சு, நாங்கள் பிடிச்சிட்டோம், வந்துருச்சு பிடிச்சிட்டோம் இப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அடுத்ததான் நீதிபதிகள் கேட்பது, காதல் பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம், அது அவர்களின் விருப்பம். எஃப்ஐஆரில் பெண்ணை களங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்டவிரோதமானது. நீதிபதிகள், இந்த நீதிபதிகள் சல்யூட். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு காதல், அது காதலோ ஏதோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் நம்ம பிம்பங்கள், நம்முடைய மீடியா, இந்த போலியான ஜால்ரா மீடியாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குழந்தைய, அந்த பெண்ணை எப்படியாவது காயப்படுத்தி, அவன் காதலன் இருந்தான், கட்டி பிடிச்சிருந்தான், அப்படி இருந்தான், இப்படி இருந்தான், எதையாவது சொல்ல வைக்கிறதுக்கு, 4 பேரை பேச வைக்கிறதுக்கு இவனு போடுற திட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரியான ஒரு கேர்ளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அவங்க வெளியிலே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டாலும் அவங்களுடைய பெயரெல்லாம் வெளியில் வந்துருங்கிற பயம் இருக்கணும். இந்த பயத்தை ஊட்டி விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வெளியில் வராமல் தடுக்கப்படும். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கோ இனி வரக்கூடிய அரசாங்கத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் அரசாங்க ஊழியர்கள் இதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நினைப்புடன் இருப்பதை செமையாக தட்டி கேட்டிருக்காங்க நீதிபதிகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஐஆரில் பெண்ணை களங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி அவங்க நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கடந்த 10 ஆண்டுகளாக ஞானசேகரன் சுற்றி வந்திருக்கிறார். அவர் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கவில்லை. அவரால் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ? இந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது இங்கேயும் அந்த காவல்துறை ஆணையர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுடைய ஸ்பீச்சுக்கிடையே ஒரு வேறுபாடு இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. இங்கே ஞானசேகரன் அப்படிங்கிறவன் 10 வருஷமா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறான் வாரான். அங்கே புதர் மண்டி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் 70 சிசிடிவி, அதில் 56 சிசிடிவி ஒர்க்கிங்கில் இருக்குன்னு சொல்லி ஆணையர் அவர்கள் சொல்கிறாங்க. இவர் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, சில இடங்களில் சிசிடிவி இல்லை, கண்டிப்பாக நாங்கள் வைப்போம். அதே மாதிரி இருக்கக்கூடிய சிசிடிவி, இப்போ ஒர்க் பண்ணுற சிசிடிவியில் 10லேருந்து 20% சிசிடிவி வேணால் ஒர்க் இல்லாமல் இருக்கலாம், அதையும் நாங்கள் சரிப்படுத்துவோம். அந்த இடத்துல லைட் இல்லாமல் இருந்துச்சு, உடனடியாக நாங்கள் லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், 2 தினங்கள் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் கேட்டிருக்க நீதிபதிகள் கேட்டிருப்பது என்னன்னா, 10 ஆண்டுகளாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்கிறீங்களே, அப்போ இவ்வளோ நாள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை, அவனால் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியலைங்கிற கேள்வியை கேட்குறாங்க.
இப்போ மாணவிகள் வந்து பதில் சொல்லுவாங்களா, நான் பாதிக்கப்பட்டிருக்கேனே, டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் விட்டுட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த எஃப்ஐஆர் லீக்குனால இந்த இந்த சாட்சிகள் இல்லாட்டி இது சம்பந்தமான இது பாதிக்கப்பட்ட மாணவிகள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அச்சமடைந்திருப்பார்கள். தயவு செஞ்சு இதை பார்க்கக்கூடிய யாராவது இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னா அந்த பெண்ணை பாராட்டி நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த மாதிரியான எஃப்ஐஆர், முக்கியமான எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் வெளியில் வராமல் இருப்பதற்கு ஒன்று ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க, அப்படி இல்லைனா ஒரு சிஸ்டம் நார்மல் சிஸ்டத்துலேருந்து பிஎன்எஸ் சிஸ்டத்துக்கு மாற்றின போது இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார் காவல்துறை ஆணையர். இதெல்லாம் நடைபெறாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். ஸோ இங்கே எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த குணசேகரன் அப்படிங்கிறவனுடைய மனைவி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்பப்போ வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, அதனால் இந்த குணசேகரன் அப்படிங்கிறவன் அங்கே போகிறத யாருமே டவுட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறத உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறுகிறார். ஆனால் அதே நேரத்தில் காவல்துறை சார்பாக அவங்களுடைய மனைவிக்கு அங்கே வேலை இருந்ததான்னு கேட்டால் பல இடங்களில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வெகு சில இடங்களில் மட்டுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு முரண்பாடு இருக்குது. உண்மையிலேயே இவனுக்கு மனைவி மொத்தம் 3-4 பேர் அப்படிங்கிறதுலே பிரச்சனை. இந்த 3-4 பேரில் யார் அங்கே இருக்காங்க, வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் ஒரு நபரை 10 வருடங்களாக நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம சிஸ்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓட்டையை நம்ம கண்டுபிடிக்க தவறிவிட்டோம். இந்த ஓட்டையை பயன்படுத்தி, இது ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு, இதே மாதிரி பல காலேஜஸ் இருக்கே நம்ம ஊரில், இதே மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கலாம், எத்தனை விதமான பிரச்சனைகள் நடக்கலாம். மது போதைகள் அதிகமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் மது போதை அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கலைன்னா நம்முடைய தலைமுறையே சீர்கட்டு விடும் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கையும் நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானதற்கும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கும் காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு. இதை கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள். எஃப்ஐஆர் லீக் ஆனாலும் சரி, அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆனாலும் சரி, அதற்கு காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு. அப்போ அரசு இதுக்காக தான் இருக்குது, அரசு நீங்கள் தான் இதை கவர்ன் பண்ணியிருக்கணும். அப்படி லீக் ஆகியிருந்துச்சு என்றால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்படி நீதிபதிகள் அவர்களுடைய நீதியை நிலைநாட்ட கேள்விகளாக கேட்டு வருகிறார்கள். புலன் விசாரணை அதிகாரி காவல் ஆணையருக்கு கீழ் பணிபுரிபவர், அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. புகாரில் ஞானசேகரன் மட்டும் குறிப்பிட்டுள்ளது என்றுதான் காவல்துறை ஆணையர் கூறியதாக அரசு தலைமை வழக்கறிஞரும், கைது செய்யப்பட்டவருடைய காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேள்வியும் நீதிபதி கேட்டிருக்கார். இந்த ஒரு கேள்வியை நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறான், அவனுடைய கால் உடைக்கப்பட்டது, இல்லாட்டி வழுக்கி விழுந்துட்டான், பாத்ரூமில் விழுந்துட்டான், கைது செய்யும் போது ஓடுனா விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேண்டேஜ் போடுறீங்க. நாளைக்கு எந்த குற்றமும் செய்யாத ஒரு நபர் காலில் பேண்டேஜ் போடப்படும் நிலைமை வந்தால் யார் பொறுப்பு? இதையும் நீதிபதிகள் கேட்கணும்ல. கரெக்டாக நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. கைதான ஞானசேகரன் ஆளும் கட்சி நிர்வாகி அல்ல அப்படிங்கிறத தலைமை வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். ஸோ இப்போ ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் ரீதியாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கணும், நீங்கள் அரசியல் சதுரங்கத்தை வந்து பாருங்கள். எங்களுடைய கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட கயவர்கள் அவங்களுடைய தப்பை மறைப்பதற்காக அரசியல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்துவது சரியே கிடையாது. இப்படிப்பட்ட அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களையும் இந்த மாதிரி கயவர்களை சேர்க்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் நிச்சயமாக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். அவ்வளவுதான். அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி. பத்திரிகையாளரை காவல்துறை ஆணையர் சந்திக்கிறார். அப்படி சந்திப்பதற்கு முன்பாக அரசு அனுமதியை பெற்றாரா காவல்துறை ஆணையர் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த கேள்வியும் நீதிபதிகளால் கேட்கப்பட்டது தான். ஸோ இப்படி நீதிபதிகள் அவங்களுடைய கேள்வியை கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் விளக்கத்தை தலைமை வழக்கறிஞர் கூறுவார். அதன் பிறகு விசாரணை எல்லாமே நடக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இந்த விசாரணை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும், இது சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்காலங்கள், வரும் காலங்கள் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் மறந்து விடாத சில விஷயங்கள், மறக்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. எஃப்ஐஆர் லீக் ஆனது இந்த ஒரு வழக்கோடி கடைசியாக இருக்க வேண்டும். மக்கள் மனதில் அது ஆழமாக பதிய வேண்டும். இனி ஏதாவது இந்த மாதிரியான முக்கியமான ஒரு வழக்கு நடைபெறுகிறது என்றால் அதனுடைய எஃப்ஐஆர் எப்படி வெளியாகுது அப்படிங்கிறத இப்போவே காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து, கம்ப்யூட்டரில் பிரச்சனையா, சாஃப்ட்வேரில் பிரச்சனையா, இல்லை ஆளுங்கட்சிக்கு சார்பாக நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா மீடியாக்கள் இதை எடுத்துடுறாங்களா, இல்லை ஏதாவது கருப்பாடுகள் உள்ள இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடித்து காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காலேஜஸ், அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த காலேஜஸாக இருந்தாலும் சரி, அந்நியர்கள் உள்ளே வருவது அப்படிங்கிறது தடுக்கப்பட வேண்டும்.
அங்கே மாணவ மாணவிகளுடைய பர்சனல் விஷயங்கள், அவங்க ஒன்றா இருந்து இல்லை ஒன்றா இருக்கலை சண்டை போடுறாங்க, அது யாரும் தெரிய வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே அந்நியர்கள் உள்ளே நுழைந்து மாணவ மாணவிகளை மிரட்டுவது, அவங்களுடைய போதைக்காக, அவங்களுடைய போதைப் பொருளை விற்பதற்காக உள்ளே அனுமதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தடுக்கப்பட வேண்டும். இதற்கு காவல்துறை அதிகாரிகளும் நம்முடைய அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் அந்த யூனிவர்சிட்டியில் வேலை செய்யக்கூடிய எல்லாருமே திறன்பட செயல்பட வேண்டும். இதுதான் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய கடைசி பிரச்சனையாக இருக்க வேண்டும். சரி, இதை பற்றிலாம் நிறைய நடிகர்கள் பேசினாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், ஜிவி பிரகாஷ் அவர்கள், அடுத்ததான் அந்த சதுரங்க வேட்டையினுடைய கதாநாயகன், இப்படின்னு சொல்கிற ஒரு 3 பேர் 4 பேர், அவ்வளோதான். மீதம் இருக்கும் நடிகைகள் எல்லாம் பக்கமாக படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேணும்னே ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கமாக எழுதுவாங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் எங்களை நம்ப வச்சு ஏமாந்திட்டார், என்னுடைய கல்யாண டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் பக்கமாக அறிக்கைகள் கொடுப்பாங்க. ஒரு பெண், அதுவும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இதே மாதிரியான ஒரு பெண் அடுத்ததாக பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கறை இருக்கக்கூடிய எந்த நடிகைகளும் இல்லாமல் போயிட்டாங்களே. இவங்களெல்லாம் தலையில் வச்சு கொண்டாடுறீங்களே. இதை நம்ம மாற்றினா மட்டும்தான், இப்படி ஒரு அடிமை கூட்டத்திலிருந்து நம்ம வெளிப்பட்டால் மட்டும்தான் உண்மையான நம்முடைய நலம் விரும்பிகள் யார், உண்மையான நம்முடைய தலைவர்கள் யார் அப்படிங்கிறத உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ நடிகைகளிலிருந்து புரட்சி டைரக்டர்கள், பெரிய புரட்சியாளர்கள் இப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இன்னைக்கு சைலண்ட் மோடில் இருக்காங்கன்னா அதற்கான காரணத்தை நீங்களே இங்கே கருத்துக்களாக பதிவு பண்ணலாம். உங்கள் மனசுலையும் இதே ஏக்கம் இருக்கா? எங்கேயோ நடந்தால், ஏதோ ஒரு ஆட்சியில் நடந்தால் இவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க, ஒரு ஆட்சியில் நடந்தால் இவங்க வெளியில் வரமாட்டாங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டால் இவங்க வெளியில் வருவாங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டால் இவங்க வெளியில் வரமாட்டாங்க, இந்த சாதி வரணும், அந்த ஊர் வரணும், அந்த லாங்குவேஜ் வரணும், மனுஷனாக பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் இதுதான் கடைசியாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய தவறாக இருக்க வேண்டும். சிஸ்டம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும், நல்லபடியாக எல்லா அரசு இயந்திரங்களும் ஒர்க் ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதற்கு மேலே அரசாங்கம் கையிலும் காவல்துறை கையிலும் அரசியல்வாதிகள் கையிலும் தான் இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கையில் இருக்கான்னு கேட்டால் அதற்கும் நீங்களே பதில் சொல்லிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.